25 மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக இருக்கும். பல இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை புரட்டி போடும். பெரும்பாலான இடங்களில் இந்த மழைக்கான வாய்ப்புகள் மாலை மற்றும் இரவு நேரத்தில் எதிர்பாருங்க. இந்த கனமழையானது எப்பொழுதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும்னா, அடுத்த வாரங்கள் வரைக்கும் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 20லிருந்து 25 மாவட்டங்கள், அதாவது ஒரு 80% 90% வரைக்கும் தமிழ்நாட்டுல பல பகுதிகள்ல மழை உறுதியாக பதிவாகிரும். ஒரே நேரத்துல எல்லா இடங்களிலும் மழை இருக்காது. சில இடத்துல பகல் நேரங்களுக்கு அப்புறம் மழை இருக்கும். சில இடங்கள்ல மாலை நேரங்கள், சில இடங்கள்ல இரவு மற்றும் நள்ளிரவு என நேரங்கள்ல வந்து வித்தியாசம் இருக்கும். அதனால ஒரே நேரத்துல எல்லாமே மாலை 4 மணிக்கே எல்லா மாவட்டத்திற்கும் மழை வருமானா, அதற்கான வாய்ப்புகள் இருக்காது. இருக்க போறதும் இல்ல. அதே மாரி ஒரே நாள்ல எல்லா மாவட்டங்களிலும் மழை வந்துருமானா, அப்படியும் வரப்போறதில்ல. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மழை தீவிரமடைந்து ஒவ்வொரு நாளும் மழை பொழிவுகள் இனி நம்ம பார்க்க முடியும். மே 14ஆம் தேதி வரை, அடுத்த வாரம் வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு இருக்கு. அதுல குறிப்பா வட தமிழ்நாட்டுல நல்ல ஒரு தீவிர மழையானது எதிர்பாருங்க. அதுல எங்கெல்லாம் நமக்கு மழை கிடைக்கும், எங்கெல்லாம் நமக்கு மிதமான மழை, எங்கெல்லாம் கனமழை அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்த்துடலாம். நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து லைக் பண்றீங்க, நிறைய பேர் லைக் பண்ணாம இருக்கீங்க. எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதிக மழை நம்ம தொடர்ந்து இனி வரும் நாட்கள்ல பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எந்தெந்த தேதிகள்ல மழை அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல 20 மாவட்டத்திற்கும் மேலாக மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது. அதுல வந்து வட தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில மாவட்டங்கள் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, குறிப்பா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கு. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், இது போன்ற நிறைய இடங்கள் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் வட தமிழ்நாட்டில் அதிகரிக்க போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இது போன்ற இடங்களிலும் நமக்கு பரவலாக மழை கிடைக்கும். இதுல கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னா இந்த சேலம், கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் கடலூர், விழுப்புரம், இது போன்ற மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை போன்ற இடங்கள் சற்று மழை தீவிரம் அதிகமா இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மழை குறைவாக தான் இருக்கும். ஒரு மிதமானதுலேருந்து கனமழை தான். கனமழை கூட ஏதாவது ஒரு பகுதி தான். பெரும்பாலும் மிதமான மழையாக தான் நமக்கு வந்து பதிவாகும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில். இதில் வட தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போது. இந்த முறை தப்பிக்கவே முடியாது. இந்த முறை கண்டிப்பாக சிக்கிடும். இப்போ சொன்ன மாவட்டங்கள் எல்லாம் இந்த முறை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பல நாட்களாக மழை இல்லைங்க. இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் பல நாட்களாக மழை சரிவர பெய்யாமவே இருந்துச்சு. இனிமே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இன்னும் எங்களுக்கு மழை தொடங்கலைங்கன்னு சொல்ற பகுதி கூட இன்னிலிருந்து படிப்படியாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் வட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தென் தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது வட தமிழ்நாட்டில் அதிக மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் பற்றி நம்ம நிறைய பேசலாங்க. ஒரு பக்கம் பகல் நேரங்களில் ஒரு புறம் வெயில் காணப்பட்டாலும் மாலையில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் அதிகரிக்கும். ஆனால் அந்த வெயிலுடைய தாக்கமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இப்போ சொன்ன அதே மாவட்டம் தான் வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, ஈரோடு, சேலம், நாமக்கல் போன்ற பகுதி தான் பகல் நேர வெப்பநிலை அதிகமாக வந்து பதிவாயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 38 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. அதனால பகலில் வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அதுதான் நம்ம சொல்ல முடியும். இவ்வளோ வெயில் அடிக்குது, எங்கெங்க மழை வரப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க அப்படின்னு மட்டும் ஏமாந்துடாதீங்க. இந்த சூழ்நிலை தான் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையில மழை பொழிவும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சில மணி நேரங்களில் அதிக மழை பதிவாக வாய்ப்பு. ஒரு சில மாவட்டங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் மழை வந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தா சாலைகளை தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னும் சில மாவட்டத்தில் அரை மணி நேரம், இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் 1 மணி நேரம்னு கொஞ்ச நேரம் தாங்க மழை வரும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா அதிக அளவில் ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்னு மழை பதிவாகிட்டு போயிருக்கும். அதுதாங்க கோடை மழை அப்படிங்கிறது. பொதுவாக வடகிழக்கு பருவமழை ஆகட்டும், தென்மேற்கு பருவமழை ஆகட்டும், ஆகவே இந்த 2 பருவமழையிலும் சில வித்தியாசங்கள் இருக்கும். வடகிழக்கு பருவமழை நீண்ட நேரமாக மழை பெய்து ஒரு 12 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனால் இந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் வரக்கூடிய மழை எல்லாமே கொஞ்ச நேரத்திலேயே 5 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகிட்டு போய்கொண்டே இருக்கும். அதனால் இந்த கோடை மழை சற்று காற்றும் அதிகமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
ஏன்னா மழை மட்டுமே நம்ம வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. காற்றும் இருக்கும், இடி மின்னலும் கடுமையாக இருக்கும். அதிலும் குறிப்பா இரவு நேர மழை பொழிவும் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். ஒரு சில மணி நேரங்களில் அதிக மழையானது கண்டிப்பாக வந்து பதிவாகும். சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி மாலை நேரங்களிலும் நிறைய மாவட்டத்தில் மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை அடுத்து வரக்கூடிய 2 வாரத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். டெல்டா மாவட்டத்தில் கூட கடலோர பகுதிகளில் பரவலான மழை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டையிலுமே கூட ஒரு சில நேரங்களில் பரவலான மிதமான மழையிலேருந்து கனமழை வரைக்கும் விட்டு விட்டு இருக்கும். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் வரைக்கும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழையினுடைய தீவிரத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும், மழையினுடைய தாக்கம் குறையும். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை மற்றும் மிக கனமழை இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. கனமழை வரைக்கும் எதிர்பார்த்தால் இப்போதைக்கு போதுமானதாக இருக்குது. மிக கனமழை, அதி கனமழை, அதி தீவிர கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு தற்போதைக்கு இல்லை. கண்டிப்பாக அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம சொல்கிறோம். மே 14 வரைக்கும் ஒரு தொடர் மழை இருக்க போது. தென் மாவட்டத்திலும் மழை இருக்க போகுது. தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையானது இருக்கும். சில இடங்களில் மழை பகுதியாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து மாவட்டம் முழுவதும் மழை வருமானு கேட்குறீங்க. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து அடுத்து வரும் நாட்களில் பகுதியாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு பகுதியாக பெய்தாலும் பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்த நாளில் நம்ம மழை எதிர்பார்க்கலாமே தவிர அதே நாளில் 100% எல்லா பகுதிகளுக்கும் மழை வந்துடும் அப்படிங்கிறது இல்லை. தொடர்ந்து வட மாநிலங்களில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. 43 மற்றும் 44 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டை விட ரொம்ப கொடூரமான வெயில் வட மாநிலங்களில் பதிவாயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல 43, 44 டிகிரி செல்சியஸ் போயிட்டு இருக்கு வட மாநிலங்களில். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டிலும் இன்னும் கணிசமாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ நமக்கு மழை பொழிவில் எந்த மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக மழை இருக்கும். ஆனால் வட மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும் போது தான் அவங்களுக்கு மழை பொழிவுகள் ரொம்ப அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேஷ், அதை தொடர்ந்து வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகள், ஒரிசா உள்ளிட்ட இடங்கள்ல நமக்கு அதிக இடங்கள்ல வந்து வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாகி இருக்கிறது. தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல, ஆனால் இந்த வெயிலுக்கே நம்ம தாங்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் இதை விட ரொம்ப மோசமான வெயில் பதிவாயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த நிலைமை எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இப்போதான் நம்ம மே மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். பருவமழை தீவிரமாக நமக்கு வந்து மழை பொழிவுகள் வந்து நிறைய இடங்களில் பதிவாக ஆரம்பிச்சிடும். கேரளாவில் கண்டிப்பாக மிக கனமழை இருக்குது. தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் மழை தீவிரம் அதிகரிக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மக்களே உஷாராகிக்கோங்க. உங்களை சொல்லலைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய மழையை காத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து குறிப்பாக இந்த மே, ஜூன், ஜூலையில் எந்த அளவுக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி பொறுத்தவரை அடுத்து வரும் நாட்களில் மழை தீவிரங்கள் கணிசமாக அதிகரிக்கும். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதியும் கனமழை கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் தேனி மற்றும் தென்காசியில் சில நேரங்களில் வானமேகமூட்டம், சில நேரங்களில் மிதமானதுலேருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை, மற்ற இடங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க. நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.